ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 22.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட டி வடிவிலான ஜெட்டி மேம்பாலம் மற்றும் பாம்பன் குந்துகால் துறைமுகத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வசதிகளுடன் மீன் ஏலக்கூடம், வலைப்பின்னும் கூடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நிர்வாக அலுவலகம் கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே நவாஸ்கனி, சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குநர் பிரபாதி, ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் கே.இ. நாசர்கான், துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, நகர்மன்ற உறுப்பினர்கள் சத்தியமூர்த்தி, அர்ஜுனன், மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் காதர் ஜெயலானி மற்றும் மீனவர் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 40 மீனவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐஸ் பெட்டியுடன் கூடிய இருசக்கர வாகனங்கள் வழங்கினர். மேலும் துறைமுகத்திற்கு சென்று பார்வையிட்டனர். ஒரு ஆளை இடிக்க விடணுமா? கொண்டு விடணும்.